வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு யாரோட சக்ஸஸ் இன்டர்வியூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல் குமார். இவர் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024ல ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா வந்து செலக்ஷன் ஆயிருக்காரு. ஸோ இவருடைய அந்த சக்ஸஸ் ஜேர்னி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருந்தாரு, எந்த மாதிரி மைண்ட் செட்ல இவர் இருந்தாரு அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன் தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் சார். நான் வந்து டெஸ்ட் மேல கூட பெருசா டைப் பண்ண கிடையாது சார். வெறும் தேங்க்யூ வெரி மச் சார் மட்டும் தான் போட்டுருந்தேன் சார். பெருசா டைப் பண்ண கிடையாது சார். அதுல அந்த ஃபீட்பேக் கொடுப்பாங்க சார் அந்த இதுல. அதுல கூட பெருசா சொல்லல சார். தேங்க்யூன்னு மட்டும் தேங்க்யூ வெரி மச் சார் மட்டும் தான் போட்டேன். பெருசா அந்த பேசேஜ் கூட டைப் பண்ணாம விட்டேன் சார் அதுல. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது நீங்க உங்களோட ரிசல்ட்ட சொன்னதே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல ரேங்க்ல செலக்ஷன் ஆயிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் ரேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து செலக்ஷன் ஆகுறது. ஸோ நீங்க சொன்னதே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ இன்டர்வியூ கொடுக்குறீங்க. நீங்க உங்களோட கைடன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தாலே போதுமானது. சரி தம்பி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட சரி சார். இன்ட்ரோ வந்து கொடுத்துருங்க நீங்க. சரி சொல்லுங்க. சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கூல் வந்து இங்க சிக்ஸ்த்ல இருந்தே ஹாஸ்டல் தான் சார். நான் இங்க பக்கத்துல தாராபுரம் ஒரு ஊர்ல தேன்மா ஸ்கூல்ல படிச்சேன் சார். ஓகே. அப்புறம் யூஜிக்கு வந்துட்டு யூஜிக்கு வந்து என்ன எப்பவும் போல எந்த குரூப் ஜாயின் பண்றேன்னு தெரியாம இருந்தப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. அப்புறம் அதே டைம்ல எல்லா கவுன்சிலிங் போட்டிருந்தோம் சார். எதுன்னு ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வெட்டினரி கவுன்சிலிங் போட்டிருந்தோம், அக்ரி கவுன்சிலிங் போட்டிருந்தோம், அப்புறம் இன்ஜினியரிங் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் வந்தாங்காட்டி இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அக்ரி கவுன்சிலிங் வந்தப்போ சரி இன்ஜினியரிங் வேண்டாம் நம்ம அக்ரி போவோம். வீட்டில் விவசாயம் தான் பண்றோம், அப்புறம் அக்ரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணேன் சார். மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் நான் மதுரை படிச்சேன் சார். அக்ரி படிச்சேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிஜி பண்ணலான்னு அதுக்கப்புறம் யோசிச்சேன் சார் பிஜி பண்ணலான்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் அது செட் ஆகாதுங்காட்டி மறுபடியும் அப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே. நீங்க ஸ்கூல்லலாம் தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா? இல்ல சார், இங்கிலீஷ் மீடியம் தான். அதான் இது தமிழ்நாடு போர்டு தான். ஆனால் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் சார். ஓகே, ஓகே. ஆம், இப்போ நீங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட் காலேஜ்? சார் 2023 பாஸ் அவுட் சார். 23 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ 24ல ஆமா தான் சார். கரெக்டா ஸ்டார்ட் பண்ணீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஜனவரி 1 செய்ய ஆரம்பிச்சேன் சார். 2024 ஜனவரி 1. சூப்பர். ஆனா அதுக்குள்ள நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு செலக்ஷன் ஆகிற அளவுக்கு மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்கீங்க. சூப்பர். அப்பா என்ன பண்றாங்க? விவசாயம் தாங்க சார். ஓகே. அம்மா? ஆஹ் அம்மா விவசாயம் பிளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் சார். தோட்டத்துல வேலையை பார்த்துட்டு அப்படி. சூப்பர், சூப்பர். அப்போ நீங்க வந்து காலேஜ் முடிச்ச உடனே கண்டிப்பா நீங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சா? சீக்கிரமா இல்ல வேலைக்கு. அப்படிலாம் இல்ல சார். இல்ல சார், அவ்வளோலாம் இல்ல சார். ஆம், வேலைக்கு போகணும். அதாவது எங்க அப்பா அம்மா 2 பேருமே 12th படிச்சாங்க சார். ஆனா நல்லா 2 பேருமே நல்லா படிப்பாங்க. ஓகே. ஆனா வந்துட்டு அவங்க வந்துட்டு காலேஜ் ஹையர் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணல. ம். அதனால நீங்க என்னன்னா யூஜி பண்ணாலும் சரி பிஜி பண்ணாலும் சரி என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஒரு அக்ரி படிச்சா மொத்தம் மூணே மூணே வழி தான் சார். ஒண்ணு பிஜி பண்ணணும், இல்லைன்னா ம். வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், ம். இல்லைன்னா வந்து ஏதாவது பிசினஸ் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். So இது மூணே மூணு தான். ஓகே. எனக்கு வந்து என்ன பிரச்சனை சார், 12th முடிச்சதுக்கு அப்புறம் இது கிராஷ் கோர்ஸ் நீட் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ம். ம். அது வந்து நானே ஜாயின் பண்ணல, எங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து அவரே வந்து சரி இவனை ஜாயின் பண்ணி விடு ஜாயின் பண்ணி விட்டாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நானும் போனேன். 1 மந்த் கிராஷ் கோர்ஸ் போனேன். அது 1 மந்த் ரொம்ப டார்ச்சர் சார். விடிய காலை 4 மணி 3 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நைட்டு 12 மணிக்கு தூங்க விடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணவே எனக்கு எக்ஸாம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் போச்சு சார். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வேணாம் அப்படின்னு அப்பயே முடிவு பண்ணிட்டேன் சார். அப்ப ஓகே. நீட்டும் நல்லா பண்ணல, சும்மா தான் போயிடுச்சு வந்து அதுக்கப்புறம் அது வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரின்ட்டு பிஜி பண்ணலான்ட்டு பிஜிக்கு ஒரு ஐசிஆர் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க சார். அதுல எழுதி யூபி உத்தரப்பிரதேஷ்ல வந்துட்டு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிங்க சார். ம். 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 அங்க கிடைச்சது சீட்டு கவுன்சிலிங்ல. அங்க போனேன் சார். அங்க ஜாயின் பண்ணலான்ட்டு
போயிட்டேன். போயிட்டு ஒரு அதாவது போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஆன்லைன்லயே வந்து ஒரு 10,000 ஃபீஸ் கட்டிட மாதிரி சார். இன்னொரு 5,000 நேர்ல போய் கட்ட சொன்னாங்க. நான் போயிட்டு ஒன் டே ஸ்டே பண்ணேன் சார். ஓகே. அடுத்த நாள் லீவ் விட்டாங்க, சண்டே லீவ் விட்டாங்க. அடுத்து மண்டே போய் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு சார். நான் வந்துட்டு சண்டே இப்போ வந்து யோசிச்சேன், நமக்கு வந்து பிஜி செட் ஆகுமா இல்லையா. 6 மாசம் வந்து பிஜிக்காக தான் சார் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஜூன் ஜூலைல எக்ஸாம் வந்துச்சு. ஆனா வந்து ரிசல்ட் வந்து ஜாயின் பண்றது டிசம்பர் மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நவம்பர் எண்ட் ஆயிடுச்சு சார். ஓ. ரிசல்ட் வந்து காலேஜ் போறதுக்கு நவம்பர் எண்டிங் ஆயிடுச்சு, 2023 நவம்பர். அங்க போயிட்டு நான் யோசிச்சேன், போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்ட்டு. எனக்கு வந்து சரி இதுக்கு மேல ஆனா பிஜி பண்ணா வந்துட்டு யாருமே வந்து எங்க கிளாஸ்மேட்ஸும் சரி யாருமே வந்து பிஜி தனியா பண்றது சார். பிஜி பண்ற மாதிரி இருந்தா கூட ஏதாவது எக்ஸாம் படிக்கிறவங்களோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி பண்றதா சார். எனக்கு ஓகே. அது செட் ஆகாமனு யோசிச்சு பார்த்தேன், செட் ஆக மாதிரி தோணல. அதனால வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் சார் நான். ஓகே. யூபி போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டேன் சார் நான். ஓகே. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த 6 மாசம் கேப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேங்கிங்ல ஏஎஃப்ஓ இருக்குங்க சார். எஸ்ஓ, ம். அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸர். ஓகே. அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். கரெக்டா நான் வந்து 1 வீக் கழிச்சு அந்த எக்ஸாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி சும்மா எழுதுவோம்னு சொல்லிட்டு சும்மா அது வந்து கட் ஆஃப் கம்மியா தப்பாங்க சார் ப்ரிலிம்ஸ்க்கு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான எதெல்லாம் முக்கியமான இதோ இந்த டிஐ ம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போய் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிடுச்சு சார். ஓகே. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனா ஆனா மெயின்ஸ் பாஸ் ஆக மாட்டேன்னு தெரியும். ஆனா வந்துட்டு நான் வந்து அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேர் வந்து பேங்கிங் படிச்சிருந்தாங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி. ம். ம். நான் வந்து அவங்க கூட பிஜில போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். வீட்ல இருக்க வேண்டாம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். அப்படியே வந்து நான் யூபில இருந்து வந்து அடுத்த நாளே கிளம்பிட்டேன் சார். அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஜிக்கு ஸ்டே பண்ண போயிட்டேன். அப்போ சரி நம்ம அவங்ககிட்ட கேட்டேன். என்ன அப்போ வந்துட்டு நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். ஜனவரி இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், 6 மாசம் கரெக்டா வேஸ்ட் பண்ணிட்டோம். ஜான் 1ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ம். ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு 1 வீக் கேப் இருந்துச்சு. அந்த 1 வீக் தான் சார் நான் யோசிச்சு என்ன பண்ணலான்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன். பேங்கிங் படிக்கலாமா இல்ல ம். டிஎன்பிசி படிக்கலாமா. இது ரெண்டுல தான் ஏதோ கன்ஃபார்ம் இது ரெண்டுல தான் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிட்டேன். நான் நிறைய பேர்த்திட்ட ஆலோசனை கேட்கறேன் சார், ரெண்டுல இதுல ஜாயின் பண்ணலான்ட்டு. அப்ப ஓகே. என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அபின் அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ம். வந்துட்டு கேட்டேன் என்ன படிக்கலான்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க எஸ்எஸ்சி படிங்கன்னு சொல்லிட்டு. ம். ம். சரி, அப்ப எனக்கு என்ன எக்ஸாமே தெரியாது. அப்போ வந்துட்டு யூடியூப்ல போட்டு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் பேங்கிங் படிக்கிறான். அவன்கிட்ட இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி எஸ்எஸ்சி படிக்கலாமான்னா படிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சந்துரு மேக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ் ம். எடுக்கிறதுக்கு ஒரு இது வேணா பாருன்னு சொன்னாங்க. நான் ம். அப்போ வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன் அவன் சொல்லும் போது. அப்போ சரி அப்படின்னு அப்ப பஸ்ல போப்போ யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு அப்பதான் கரெக்டா நீங்க 2024 ஸ்டடி பிளானர் விட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த டிசம்பர் மாசம் தான் விட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆ. நான் அதை பார்த்துருந்தேன். பார்த்துட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி நம்ம ஏதோ ஒன்று படிக்க முடிவு பண்ணிட்டோம். எஸ்எஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த அந்த 2 நாள் கேப்லயே முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன் சார். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு ஜான் 1 படிக்க ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் அப்படியே இது மாதிரி போயிடுச்சு. சூப்பர், சூப்பர். ஓகே. நீங்க அதாவது தமிழ்நாட்டுல நெறைய பேர் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்களோ, அந்த மாரி தான் பண்ணியிருக்கீங்க. முன்னால இருந்தே ஒரு ஆமா எய்ம் ஆமா சார். இல்ல. இல்ல ஓகே இல்ல பண்ணலாம், சார். ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ அது எ அங்கிருந்து வந்தாச்சு. அ அங்கிருந்து வந்தாச்சு சார். அப்போ வந்துட்டு சரி ஒரு இதுல போயிடுச்சு. இனி ம். என்னன்னா பரவாயில்ல. ஆஹ் முடிவு பண்ணி அந்த எக்ஸாம் பயம் வந்துட்டு போனதுக்கு காரணமே வந்துட்டு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பயம் போனதே வந்து ஒருக்கா அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் சார். ம். போயிட்டு ரிட்டர்ன் வர்றது அந்த ஃபீஸ் கட்டினது அதெல்லாம் போக ஒரு 20,000 கிட்ட செலவாயிருச்சு சார். சரி வேஸ்டா ஒரு 20,000 கிட்டத்தட்ட வந்து பணத்தை கீழே போட்டு வச்சு மறுத்து இந்த 20,000 அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று படிச்சு ஆகணும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். இந்த இது ஆப் டவுன்லோட் பண்ணேன் சார். ஓகே, ஓகே தம்பி. இப்போ நீங்க வந்து எஸ்எஸ்சின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப நீங்க ஸ்கூல்லலாம் வந்து மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா? மேத்ஸ், இங்கிலீஷ்ல? மேக்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வரும் சார். மேக்ஸ் கம்பேரிட்டிவ் எல்லா சப்ஜெக்டும் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் சார். ஓகே. இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ் ஓகே தான் சார். ஆனா ஆம், நான் இங்கிலீஷ் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா காலேஜ் போன அந்த 4 வருஷத்துல வந்து அந்த கிராமர் அதெல்லாம் சுத்தம் மறந்துச்சேன் சார். ஆனா வந்துட்டு ஓகே. ஆனா நாம படிக்க ஆரம்பிக்கும் போதுமே சரிங்க சார். நான் வந்து இங்கிலீஷ்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண சார். நான் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் ஒக்காபுலரி படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். அது வரைக்கும் நான் இங்கிலீஷ் தொடவே இல்லைங்க சார். ஃபுல்லா அந்த மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் 3 மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஓகே. அப்ப நீங்க இதுவரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க?
சார் ஃபர்ஸ்ட் ஜான் 1 படிக்க ஆரம்பிச்சேன் சார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எனக்கு செலக்ஷன் போஸ்ட், அது எப்படியும் கிடைக்காது, ட்ரையலா தான் எழுதுன்னு சொல்லிட்டு காலைல ஒன்று மதியம் ஒன்று எழுதுனேன் சார். ஓகே. அது முடிச்சுட்டு கரெக்டா அது முடிச்சு 1 வீக்லயே வந்து 1 வீக்கோ 20 டேஸ்லயே வந்து சிஹெச்எஸ்ல வந்துச்சு சார். ஓகே. சிஹெச்ல வந்துட்டு அப்பவும் வந்து என்ன பிரச்சனை சார், அப்ப வந்து நான் வந்து யார்கிட்டயுமே கேட்கல சார். யார்கிட்ட வந்துட்டு அப்ப பெருசா யார்கிட்டயும் கான்டாக்ட் இல்லைன்னா எப்படி படிக்கணும், எப்படி டெஸ்ட் போடணும் கூட தெரியாது. ம், ம். ஆக்சுவலா டெஸ்ட் ரெகுலரா போடணும், டெய்லி ஒன்னு போடணும் கூட அப்ப தெரியாது, சிஹெச்எஸ்ல வரைக்கும் போடுற வரைக்கும். அப்போ ஓகே. வந்து அசால்ட்டா போயிட்டு அப்பெல்லாம் வந்து லேப்ல கூட டெஸ்ட் போட மாட்டேன் சார், போன்ல தான் டெஸ்ட் போட்டு அப்படி போய் எழுதிட்டு இருந்தேன். ம். சிஹெச்எஸ் போய் எழுதும் போது தான் தெரிஞ்சது என்ன தப்பு என்ன பிரச்சனைன்ட்டு. டெஸ்ட்ல வந்துட்டு கொஸ்டின் தெரியுது, ஆனா வந்து அட்டன் பண்றதுக்கான டைம் கிடைக்கும், அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு சார். ஆமா. ம். அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. இங்கிலீஷ் எப்படியும் வந்துட்டு நம்ம டெஸ்ட் போடும்போது அந்த சில கொஸ்டின் ஈஸியா இருக்குங்க சார். அந்த யாராச்சும் பாத்தீங்கன்னா சும்மா பார்த்தா இந்த இந்த இடத்துல இருக்குது, இதை தப்பா இருக்கும் அப்படி அந்த மாதிரியே போட்டுட்டு இருந்தோம் சார். கிராமர்லாம் வந்துட்டு மெயின்ஸுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் சார் கிராமரே பார்த்தேன். இப்போ கிராமர் அந்த அளவுக்கு பார்க்காமலே நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. ப்ரிலிம்ஸ்ல வந்து எப்படி ஈஸியா தான் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு விட்டேன் சார். மெயின்ஸுக்கு அப்பதான் பயம் வந்துச்சு. சரி இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின்னால 3 மார்க், ம். அதுலயா பரவாயில்ல, மற்ற சப்ஜெக்ட்ல எப்படி எடுத்துடலாம், 150க்கு மேல எடுத்தா போகுது. ஆனா வந்து மெயின்ஸுக்கு தான் சார் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி, ஒரு கொஸ்டின் 3 மார்க், ஒவ்வொரு 3 மார்க்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சார் பார்த்தேன். ஓகே, ஓகே. ஸோ அப்ப நீங்க செலக்ஷன் போஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க. அடுத்து சிஹெச்எஸ்எல் அட்டெண்ட் பண்ணீங்க. அப்பதான் உங்களுக்கு இது எல்லாத்துலயும் ஆமா என்ன சார், அது தப்பு எல்லாத்துலயும் பண்றீங்கன்னு 140 தெரிஞ்சுச்சு. 140. ஓகே. ஆமா ஆமாங்க சார், அது எல்லாத்துலயும். பாட்டி எடுத்தீங்க அப்படியுமே. ஆமா ஆமாங்க சார். அது எப்படியும் கட் ஆஃப் அதிகமா இருக்கும்னு அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல சொன்னாங்க. சரி சும்மா தான் எழுதுறோம் அப்படின்ட்டு நம்ம சிஜிஎல் தான் மெயின் எய்மா வச்சிருந்தோம் சார். ஓகே, அதனால வந்துட்டு அதுக்கு பெருசா கண்டக்ட்ல சிஹெச்எஸ். ஓகே. இப்போ இந்த சிஜிஎல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா, செகண்ட் அட்டெம்ப்டா? இல்ல சார், நான் அந்த ஜனவரி 1 தான் படிக்க வந்தது. இதுதான் சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாமே. ஃபர்ஸ்ட் என்னோட சிஜிஎல் எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செலக்ஷன் போஸ்ட், இந்த வருஷம் செலக்ஷன் போஸ்ட் தான் சார். ஓகே, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க சிஜிஎல் வந்து கிளியர் பண்ணி அதுலயும் இன்ஸ்பெக்டரா செலக்ஷன் ஆயிருக்கீங்க. ஆமா உண்மையிலேயே சார். உண்மையிலேயே பாராட்டணும். வேற லெவல் தான் நீங்க. அஹ், தேங்க்யூ சார். இப்போ அதாவது நீங்க சின்சியரா படிக்க ஆரம்பிச்சு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு? சிலபஸ் வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்ம வந்து நான் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படியும் இங்கிலீஷ் வந்து நமக்கு சும்மா போய் எழுதினா கூட வந்துட்டு அந்த ஒகேப்ல விட்டலாம். நம்ம ஒரு எப்படி 25க்கு ஒரு அட்லீஸ்ட் 18க்கு மேலே கரெக்டா போட்டுடலாம் சார், அந்த மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ். ம், ம். ஜிஎஸ் படிச்சாகணும், அது அது வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி நைட்டு மட்டும் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு விட்டுட்டேன் சார். ஓகே. மற்றபடி மேக்ஸும் ரீசனிங்கும் தொடர்ந்து ஒரே இதான் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜான் 1 ஆரம்பிச்சேன் சார். ஒரு பிப்ரவரி எண்டிங்குள்ள 2 மாசத்துக்குள்ள வந்துட்டு மேக்ஸும் ரீசனிங்கும் ஃபுல்லா பார்த்து ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துரும் சார். எல்லா எல்லா சம்மையும் ஒரு சம் கூட விடாம. நீங்க மனோஜ் சாரோட பிளேலிஸ்ட் பார்த்து நினைக்கிறேன் மேக்ஸ்ல. ஆஹா. ஃபுல்லா ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன் சார். அந்த 2 மாசத்துல ஃபுல்லா பார்த்து ஒரு 5 6 நோட் வந்துச்சு சார். அது ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சார். அதே ரெண்டே மறுபடியும் மாசம் மறுபடியும் ரிவிஷன் ரெண்டே மட்டும். மாசத்துல மேத்ஸ், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க. அது வந்து ஃபுல்லா தரவு பண்ணினா கூட பரவாயில்ல. ஆனா அந்த 2 மாசத்துல முடிச்சிருவோம்னு ஒன்ஸ் எல்லாத்தையும் கைப்பட எழுதி நோட்ஸ் எடுத்துட்டோம். ஒருக்கா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட எப்படின்னா எப்படி 10th சிலபஸ் வரைக்கும் சார் மேக்ஸ் இருக்குது. சரி ஒருக்கா ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு எழுதினேன். ம், ம், ஆனா ம். மறுபடியும் மறுபடியும் ஒரு 3 ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு சார் கடைசியில. ஓகே. வீடியோஸ் வந்து ஒரு வாட்டி தான் பாத்தீங்களா? அதுவும் ரிப்பீட் பண்ணீங்களா? வீடியோ வீடியோ ஒருக்கா தான் சார் பார்த்தேன். ஓகே. எழுதி வச்ச நோட்ஸ் நான் வந்து போய் முடிவு பண்ணேன் சார். வீடியோ ஒர்க் நான் வந்து வீடியோ மட்டும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒருத்தர் ஃப்ரெண்டோட கேட்டேன். அவர் வந்து 1 இயர் படிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டேன். ம், வீடியோ நீங்க வந்து சென்ட்ரல் மேக்ஸ்ல வர மேக்ஸ் வீடியோ நீங்க 2 தடவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ம், ம். நமக்கு அந்த 2 தடவை பாக்குற டைம் இருக்காது. அதனால என்ன யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது எழுதி வச்சிருவோம். ம். பார்க்கும்போது நம்ம கைப்பட எழுதுனா நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம எழுதுனோம்னா அது பக்கத்தாலேயே நீங்க ஒரு சில ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா அது என்னன்னு எழுதி வச்சிருக்கு அந்த மாதிரி. ஓகே. அப்போ நோட்ஸ்னா நீங்க வந்து எப்படி ஒரு ஒரு டைப்புக்கு ஒரு கொஸ்டின் இப்போ ஒரு ஃபுல் அந்த மாதிரி எழுதுவீங்களா? மொத்தத்தையுமே எழுதி வச்சிட்டீங்களா? ஒரு டைப் ஒன்னா சார், எப்படியும் வந்து நீங்க அந்த எப்படி மேக்ஸிமம் ஒரு டைப் 2 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி எப்படி இருந்திருக்கும் சார். மேக்ஸிமம் இந்த அரித்மெட்டிக் மேக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு அந்த ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே மாதிரி எழுதிட்டு, ஓகே. அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை சார். எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டேன் ஓ, எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. சார். அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். ஓகே. சூப்பர், சூப்பர் தம்பி. ஓகே. அப்போ மொத்தமா வந்து உங்களுக்கு 2 மாசத்துல வந்து நீங்க மேத்ஸும் ரீசனிங்கும் முடிச்சீங்க. ஜிகே டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இங்கிலீஷ் வந்து நீங்க ஆமா. ஜிஎஸ் தொடல. வந்து இங்கிலீஷ் வந்து ஆல்ரெடி நீங்க ஆமா சார். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். நார்மலாவே ஒரு 17 18 வந்து அட்டன் ஆ பண்றதுனால ஆ. மெயின்ஸ் வரைக்குமே வந்து அதை தொடல. அதாவது ப்ரிலிம்ஸ் இல்லைங்க முடியிற சார். வரைக்கும்.
அதாவது கிராமர் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் சார். ஆனா வந்துட்டு அந்த vocabulary வந்து ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்எஸ்எல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிஹெச்எஸ்எல் இருந்து சிஜிஎல் போற அந்த கேப் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸ் வந்துச்சு சார். அந்த ம். கேப்ல தான் வந்துட்டு எனக்கு வந்து சிஹெச்எஸ்எல் ஃபர்ஸ்ட் டேவும் முடிஞ்சு, அதனால பரவாயில்ல, எனக்கு டைம் நிறைய இருந்துச்சு சார். ஓகே. அந்த கேப்ல தான் வந்துட்டு பிளாக் புக்ல இருக்கிறத படிச்சேன். ஆக்சுவலா சிஜிஎல் டயர் 1 போகும்போதுமே வந்துட்டு ஃபுல்லா அவ்வளோக்கா தரவு பண்ணல. ஒரு ம். ஒரு ஒரு ஒன்ஸ் அந்த புக் ஃபுல்லா பாத்துட்டேன் சார். அந்த அந்த மாதிரி ஃபுல் புக்கையுமே முடிச்சிட்டீங்க? ஃபுல் புக்னா அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு 1500 இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு 1500 இருக்கும் சார். ஸ்டார்டிங்ல அது இருக்கிறது. வந்து முடிச்சிட்டேன் சார். ஓகே, ஓகே. அப்படின்னா ஆமாங்க அதுக்கு சார். ஓகே, ஓகே. சரி, அப்படின்னா நீங்க வொக்காபுலரி வந்து பின்ன ஒரு பின்னாடி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை அப்படிங்கிற மாரி எதுவும் டார்கெட் வச்சு பண்ணீங்களா? இல்லன்னா எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அப்படிங்கிற மாரி போனீங்களா? டார்கெட் வைப்பேன் சார். ஆனா வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 பக்கம் மாதிரி கணக்கு வச்சிருப்பேன். 4 பக்கம் மாதிரி கணக்கு வச்சிருந்தேன் சார். ஓகே, ஆனா அந்த டைம் பொறுத்து அப்படி. ஆக்சுவலா என்ன, இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்துட்டு பெருசா ரொம்ப எஃபர்ட் எடுக்கல சார். சாயங்காலம் சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, மேக்ஸும் ரீசனிங், மேக்ஸுக்கு தான் சார் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டேன்னா, ரீசனிங் கூட எக்ஸாமுக்கு அப்போ வந்து அந்த செக்ஷனல் போட்டு தான் சார் இம்ப்ரூவ் பண்ணேன். மேக்ஸுக்கு தான் சார் கொஞ்சம் ரிப்பீட்டடா அந்த கிரண்ஸ் புக்ல ஒர்க் அவுட் பண்றது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஓகே தம்பி. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படினால சப்ஜெக்ட் வைஸ் ஆ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அப்புறம் ஜெனரல் கொஸ்டின் எல்லாம் சரி பார்க்கலாம். சரி ஓகே. ஆல்ரெடி ஒரு சிலது சொல்லிட்டீங்க. இப்போ சரி. கிளாஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ எடுத்தத ரிவிஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆமாம் சார். பண்ணியே வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ பிராக்டிஸ் ஆமாம். பண்றதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க மேத்ஸ்க்கு? பிராக்டிஸ் பண்றதுக்கு சார், நீங்க அந்த நீங்க வந்து அந்த இதுல ஸ்டடி பிளானர் விட்டீங்க சார். அதுல சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து நான் கொடுத்த பிளான்ல வந்துட்டு அதே. ஆனா பிளான் அதை ஃபாலோ பண்ணல சார். நான் சொன்ன மாதிரி 2 மாசத்துல மேக்ஸ் ரீசனிங் முடிச்சேன் சார். ஆனா வந்து நீங்க சொன்னீங்க முடிக்கும் போது அந்த வீடியோ எண்டிங்ல சொல்லிருப்பீங்க, நான் சொல்றதை பார்த்துட்டு பிராக்டிஸ்ல கிரண்ஸ் எல்லாம் பினாக்கிள்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ம். நான் வந்து கிரண்ஸை வாங்கிட்டேன். ரீசனிங்க்கும் சரி மேக்ஸுக்கும் சரி 2 கிரண்ஸ் புக்கே வாங்கிட்டேன். கிரண்ஸே வந்து ஃபுல்லா வந்துட்டு ஃபுல்லா சால்வ் பண்ணி முடிக்கும் சார். ஒரு 70% சால்வ் பண்ணிருக்கோம் சார் கிட்டத்தட்ட. ஓகே, ஆஹ் அது சால்வ் பண்ணி முடிக்க என்னாச்சுன்னா, அது அப்படியே பின்னாடி எக்ஸாம் வந்துருச்சு. அதனால அது அப்படியே டச் அவுட் அது போயிருச்சு. அப்படியே எக்ஸாம் போப்போ அப்படியே மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணா அப்படியே அந்த மாதிரி போயிருச்சு சார். ஓகே. இப்போ கிரண் வந்து இப்போ பர்ட்டிகுலரா மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த இந்த டவுட் இருக்குது. நம்ம வந்து ஒரு டாபிக் முடிக்கிறோம், அடுத்த டாபிக் முடிக்கிறோம், அடுத்தடுத்து முடிச்சுட்டு போறோம். அதுக்கப்புறம் சரி. ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்ச உடனே பிராக்டிஸ் பண்ணீங்களா? மொத்தமா எல்லா டாபிக்கும் பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் இல்லை பண்ணீங்களா? சார், ஃபுல்லா ஒன்ஸ் உங்க கான்செப்ட் வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன், பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டேன் சார். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆஹ் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராக்டிஸ் நோட் பண்ண போறோம்னா உங்க நோட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு ஒன்ஸ் அப்புறம் ம். கொஸ்டின் சால்வ் பண்றது. கொஸ்டின் ஓகே, சால்வ் பண்ணும்போது தெரிலன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்றது சார். அவ்வளவுதான் சார். ஓகே. அதுவுமே ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு போனீங்களா? இப்ப கிரண் புக்க. இல்லன்னா ஒரு நாளைக்கு இந்த டாபிக்ல ஒரு இத்தன கொஸ்டின், அடுத்து அந்த இல்ல இல்ல சார், ஒவ்வொரு டாபிக்கா அதான் சார், அதுதான் லேட் ஆயிடுச்சு. அதுல ஒவ்வொரு டாபிக்கா போகும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் வந்து 200 300 எல்லாம் இருக்கும் சார். அதனால வந்து ரொம்ப அதுலயே வந்து 1.5 மாசம் 2 மாசத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, அதனால வந்துட்டு அதனாலதான் சார் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ்ல எப்படி சொல்றேன்னா ஃபுல்லா, ஏன்னா வந்து நம்ம நமக்கு வந்து அரித்தமெட்டிக்ஸ் தான் வந்து சார் நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் வெறும் ஃபார்முலா பார்த்தாவே கிட்டத்தட்ட போடுற மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களோட நோட்ஸ் மட்டும் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்றேன் சார் மேக்ஸுக்கு, அட்வான்ஸ் மேக்ஸுக்கு. ஓகே, ஓகே தம்பி. இப்ப அதுல வந்து ஸ்பீட் இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நல்லா ஸ்பீட் வந்துருச்சா? இல்லன்னா அதுக்கு வேற எதுவும்? இல்ல சார், மேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடும்போது ரொம்ப ஸ்லோ தான் சார். அந்த டெஸ்ட் போட போட தான் ஆக்சுவலா அந்த நான் உடனே அடுத்த அப்படியே ரொம்ப டைம் இல்லை சார். அந்த 2 மாசம் கேப் தான் சார் அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு. அப்படியே அடுத்து உடனே எக்ஸாம் வரவே ஆஹ் அந்த டெஸ்ட் போட போட அப்படியே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் போடும்போது டெஸ்ட் போடும்போது ஒரு 100 கூட வரலைங்க சார். அதுக்கப்புறம் 110 ஒரு வரும். அப்புறம் ஆக்சுவலா டெஸ்ட் போட்டதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலரா டெய்லி ஒரு டெஸ்ட் போடணும்னு ஒரு கணக்கு வச்சுட்டு சிஜி இருக்கேன் சார். ஓகே, சிஹெச்எஸ் எப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டேன் சார். அவ்வளவுதான். ம், ம். சிஹெச்எஸ்ல போக மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு 4 டெஸ்ட் போட்டுருப்பேன். அவ்வளவுதான் போட்டேன் சார் சிஹெச்எஸ். ஓகே, ஓகே. இப்ப டெஸ்ட்டுக்குன்னா நீங்க டெஸ்ட் புக் மட்டும் யூஸ் பண்ணீங்களா? வேற எதுவும் சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா? டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணேன். மெயின்ஸுக்கு தான் வந்துட்டு ஹம், நிறைய செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அவர் ககன் பிரதாப்போட டெஸ்ட் ரேங்கிங் புக் அந்த ஃப்ரீயா இருக்கிறது யூஸ் பண்ணேன் சார். அப்புறம் லைவ் டெஸ்ட் 2 3 ஆப்ல போட்டேன் சார். அவ்வளவுதான் சார். ஓகே, ஓகே. வேற என்ன ஆப்ல அந்த ஆலிவ் போர்ட் அந்த மாதிரியா? ஆலி போர்ட்ல வீக்லி லைவ் டெஸ்ட் போட்டேன் சார். அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் புக்லயே லைவ் டெஸ்ட் போடுவேன். ஓ- அப்புறம் ஆர்மி ரெவல்யூஷனோட லைவ் டெஸ்ட் போட்டேன் சார்.
அப்புறம் அந்த டெஸ்ட் ரேங்கிங்கோட செக்ஷனல் மார்க் மட்டும் ஒரு ஒரு ரொம்பலாம் போட்டிருக்கேன் சார், ஒரு 6 7 மட்டும் போட்டிருப்பேன். இது போடுறதுக்கே டைம் பத்துறேன் சார். ஓகே. இப்போ நீங்க கிரண் மெயின்ஸ். புக் வந்து ஒரு ஒரு டாபிக்கா போறீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். கடைசி டாபிக் வந்து ஜாமெட்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க கடைசி டாபிக் போறதுக்கே உங்களுக்கு 1.5 மாசம் 2 மாசம் ஆயிருச்சு. மறுபடியும் திரும்ப பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப இல்ல சார், ஞாபகம். நான் ஃபர்ஸ்ட் ஆஹா ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரண்ஸ் புக்கே எல்லா டாபிக் கவர் பண்ணேன் சார் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸ் மேக்ஸ்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் பாதி வரைக்கும் தான் சார் போனேன். ஜாமெட்ரி போகவே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இல்ல நான் ஜாமெட்ரி ஒரு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்ல நீங்க ஸ்டார்ட் சரிங்க சார். பண்ணிருக்கீங்க. ஆனா கடைசி டாபிக் நீங்க முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 மாசத்துக்கிட்ட ஆயிருக்கு. மறுபடியும் அந்த 2 மாசத்துக்கு ஆமா அப்புறம் சார். நீங்க ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ நீங்க ஸ்டார்டிங்ல போட்டிருந்த அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? ஏன்னா நிறைய பேருக்கு மறந்துடும். அப்படி எதுவும் இருந்துச்சா? இல்ல, ஈஸி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சார் ஞாபகம் இருந்துச்சு. எப்படியும் வந்து டெஸ்ட் போடும்போது வந்துட்டு ஆஹ் நமக்கு இப்ப ஈஸியா ஒரு ஒரு இது என்னன்னா, ப்ரிலிம்ஸ் அப்போ வந்துட்டு எப்படியும் 25 கொஸ்டின்ல 20 21 கொஸ்டின் ஈஸியா கேட்டுருவாங்க சார். பேசிக் லெவல்ல கேட்பாங்க. ஆமா. அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 5 கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க, அது மட்டும் தான் சார் இடிக்கும். அதுவும் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ரிப்பீட்டட் ரிவிஷனா. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, நான் கிரண்ஸ் புக்ல போடும்போது ம். அந்த வித்தியாசமா கேட்கறது, அதாவது சிம்பிளா இருக்கும். ஆனா அதை யோசிச்சு போடக்கூடிய விஷயம் சம்முங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா ரவுண்ட் போட்டு வச்சிருந்தேன். அதை மட்டும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவேன் சார் மறுபடியும். ஓகே. சூப்பர், சூப்பர். அப்போ திரும்ப திரும்ப ரிவிஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி கிரண் ஆமாங்க புக்கை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போடுறப்பவுமே ரிவிஷனும் பண்றீங்க. அந்த மாதிரியே சார். பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா ஆக்சுவலா அப்ப ரிவிஷன் பண்ண கிடையாது சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த போட்டு முடிச்சு அதை முடிச்சுனே அந்த லைன் அடுத்த எக்ஸாம் வந்துருச்சு. அடுத்து சிஹெச்எஸ்எல் முடிஞ்சிச்சு சார். சிஹெச்எஸ்எல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஜிஎல் நடுவுல ஒரு ஒரு 1 வீக் ஒரு கொஞ்ச நாள் படிக்கவே இல்லை சார். அப்படியே போயிடுச்சு, அந்த மந்தமா ஒரு எக்ஸாம் முடிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு சார். ம். அப்புறம் கரெக்டா எனக்கு அந்த இடத்துல யூஸ் ஆனது என்னன்னா, மனோ சார் இந்த ப்ரோ பேட்ச் போட்டிருந்தாங்க சார், ப்ரோ டெஸ்ட் பேட்ச். ப்ராக்டிஸ் மேட்ச். அதுலதான் சார் வந்துட்டு அதுல ஒரு பிடிஎஃப் போட்டாங்க சார். அதை சால்வ் பண்ணி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்தது சார். கரெக்டா சிஜிஎல்ல வந்து அந்த ஒரு 140 தாண்டவே இல்லை சார். அந்த ப்ரோ பேட்ச் அது ஜாயின் பண்ண சார். அது எவ்வளவோ 200 ரூபாய் என்னமோ கட்டி ஜாயின் பண்ண சார். ஆமா. அதுல அதுல வீக்லி ஆக்சுவலா ஜிஎஸ் படிச்சதுமே அந்த பிடிஎஃப் தான் சார். அது வரைக்கும் படிக்கவே இல்லை மேக்ஸிமம். ஓகே. வெறும் எப்படி சொல்றேன்னா, லூசன் புக் வாங்க சார். யார்கிட்டயுமே மேக்ஸிமம் ஜிஎஸ் யார்கிட்ட படிக்கணும்னு சொன்னாலும் யாருக்குமே சோர்ஸ் தெரியாது. எனக்கு அது அப்புறம் தான் புரிஞ்சுது. ஜிஎஸ் வந்துட்டு நீ ஏன் எந்த சோர்ஸ் வேணா படிக்கலாம்ங்கிறதே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது சார். ம், ம், ம். ஆஹ் அப்புறம் கடைசியில நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பெசாட்டி ஜிஎஸ்க்கு வந்து நம்மளே வந்துட்டு கைப்பட நோட்ஸ் எடுத்துருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு சார். ஓகே. ஏன்னா வந்துட்டு நம்ம படிக்கும்போது படிச்சிடலாம். நான் லூசன் புக் என்ன பண்ணேன் சார், ஹிஸ்டரி பாலிட்டி ஃபுல்லா வந்து ஒன்ஸ் படிச்சுட்டேன். ம், மறுபடியும் போய் அந்த ஹிஸ்டரி திறக்கிறேன், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை சார். சுத்தம் எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும்போது சயின்ஸ் குரூப் சார். 10th படிக்கும்போது எங்களுக்கு சயின்ஸும் பேச நல்லா சோசியல் சயின்ஸ் நல்லா நடத்தல சார். அதனால வந்து ஹிஸ்டரி ரொம்ப வீக் சார். நான் ம், ம், ஹிஸ்டரி ம். பாலிட்டியில சுத்தம் வீக். ஒண்ணுமே ஞாபகம் இல்லை சார். அப்புறம் வந்துட்டு அந்த ப்ரோடெஸ்ட் பேட்ச்ல ஒரு பிடிஎஃப் போட்டாங்க தெரியுமா, கேப்சூல்னு சொல்லிட்டு ஏதோ அட்டாவோட பிடிஎஃப் ஏதோ ஒன்று போட்டாரு. இல்ல அதுதான் சார் மெயின்ஸுக்குமே அதை மட்டும் தான் சார் ரிவிஷன் பண்ணேன். ஓகே. ஜிஎஸ்க்கு ரொம்ப லிமிட்டடா இருந்தேன் சார். ம், ம், ம். சூப்பர், சூப்பர். நீங்க ஓகே. இப்போ நீங்க உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நான் இன்னும் கேட்கல. இப்போ நீங்க சிஜிஎல் டயர் ஒன்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. சார் டயர் ஒன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 156 வந்துச்சு சார். அப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது 2 மார்க்ஸ் சேர்ந்து 158 வந்துச்சு சார். ஓகே. ஆம், அதுல அப்படி ஒவ்வொரு நான் பார்த்து சப்ஜெக்ட்லயும் சொல்லிடுறேன் எவ்வளோன்னு சார். ஞாபகம் இருக்குதா? இந்த இருங்க சார், நான் எழுதி வச்சிருந்தேன். சப்ஜெக்ட் வந்து சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது, கேக்குது. சொல்லுங்க. ரீசனிங்ல நான் 48 சார். ஓகே. மேக்ஸ்ல 45.5. ஓகே. இங்கிலீஷ்ல 47.5. ஓகே. சூப்பர். ஜிஎஸ்ல 17 தான் சார். ஓகே. ஓகே. நீங்க அப்ப மொத்தம் 3 சப்ஜெக்ட்லயுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. இப்போ மெயின்ஸ்ல மெயின்ஸ்ல வந்து டோட்டலா எவ்வளவு மெயின்ஸ்ல எடுத்தீங்க? வந்துட்டு மொத்தம் வந்து நான் 20th ஷிஃப்ட் சார். 20 ஜனவரி ஷிஃப்ட். ஓகே. மேக்ஸ்ல 83 சார். ஓவரால் ஸ்கோர் என்ன? ஓவரால் 317.
317. 317. மேத்ஸ்ல என்ன சொன்னீங்க? 83 சார். 83. ஓகே. ரீசனிங்? ரீசனிங் 86. ஓகே, சூப்பர். அடுத்து இங்கிலீஷ், ஜிகே? இங்கிலீஷ்ல 127. ஓகே. ஜிஎஸ்ல வந்துட்டு 21 சார். வெறும் 21 தானா? ஆமா சார். ஓகே. அப்ப ஜிகே வந்து நீங்க அதான் சொன்னீங்க, நீங்க அந்த அளவுக்கு படிக்கல அப்படின்னு சரி சார். சொல்லிட்டு. நான் மார்க் போடும் அது அன்எக்ஸ்பெக்டட் சார். மார்க் போடும்போது எனக்கு ஆவரேஜா 30 to 40 வரும் சார். அது வந்து எப்படின்னு கரெக்டா தெரியல. ஆக்சுவலா நான் ஜிஎஸ் கொஞ்சம் பிலிம்ஸ் கூட ஏத்துக்கிட்டதா 70 எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வராதுன்னு தெரிஞ்சு. ஆனா வந்து என்ன எங்க ஷிஃப்ட் கொஞ்சம் ஹார்ட் ஷிஃப்ட் சார். ஜிஎஸ்க்கு நார்மலைசேஷன் ஆகி 170 கிட்ட வந்துச்சு எனக்கு ஜிஎஸ்ல. கிட்டத்தட்ட பாலிட்டிலாம் நல்லா படிச்சு போயிருந்தேன். ஆர்டிக்கலா நல்லா படிச்சுட்டு போய் கடைசியில வந்து பாலிட்டில வந்து ஏதோ 250 ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா கேட்டு வச்சிருந்தாங்க சார். அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாதிரி இல்லை. மெயின்ஸ் தான் வந்துட்டு நான் லாஸ்ட் டெஸ்ட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணும்போது வந்து ஆவரேஜா 330 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு சார். லாஸ்ட் 1 வீக் 330, 335 மாதிரி தான் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணிட்டேன். ஜிஎஸ் மட்டும் சொதப்பிடுச்சு சார் அங்க போய். ஓகே, ஓகே. இப்போ உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு? ஓபிசி கேட்டகரி செலக்ட் ஆயிருக்கு சார். 343 வச்சிருந்தாங்க. 343. ஓகே. உங்களுக்குமே 30 மார்க்கு மேல, 35 மார்க் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 317ல இருந்து 25 340 ஒரு 25 மார்க் 27 27. 25 மார்க் மேல ஆமா. இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, ஓகே. ஆமா சார். ஓகே தம்பி. இப்போ வந்து நீங்க மேத்ஸோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க. மேத்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்க சொல்லிட்டீங்க. ரீசனிங்குமே வந்து நீங்க ஒரு வாட்டி வீடியோ பாத்தீங்களா எப்படி? ரீசனிங் பார்த்தேன் சார். ஒன்ஸ் பார்த்து அதையும் நோட்ஸ் எடுத்தேன் சார். அதையும் ஃபுல்லா ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு அந்த அடிக்கடி ரிவிஷன் பண்றது நீங்க சொல்லுவீங்களா சார். அடிக்கடி ஒரு 2 3 இது மட்டும் ரிவிஷன் பண்ணணும். அந்த அந்த ஏபிசி அது அந்த டீ கோடிங் 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 அந்த மாதிரி ஒரு 2 3 டாபிக் மட்டும் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க சார். அது மட்டும் டெய்லி ஒரு 10 10 போடுவேன் சார். கோடிங் கோடிங் ஒரு 10 10 போடுவேன். ஓகே. அப்புறம் அந்த மாதிரி அந்த 2 3 இது வர மாதிரி மட்டும் 10 10 டெய்லி மிஸ்ஸிங் போட்டுருவேன். நம்பர்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அது மட்டும் பார்ப்பேன். ஓகே, ஓகே. அது மட்டும் நீங்க கரண்ட் புக்ல 10 10 கொஸ்டின் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஆமா 10 10 போட்டுருவேன். ஓகே. மத்த டாபிக்லாம் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் போடுறப்போ ஆஹ் போட்டது. ஆமா ஆமா. மத்தபடி அந்த டைஸ் அதெல்லாம் இருக்குங்காட்டி அது மட்டும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது எல்லா கான்செப்டும் ஒர்க்கா எழுதி வச்சிருப்பேன். டெய்லி அப்பப்போ அப்ப டெய்லி நான் கூட எல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி போடுறதுனா அது ஒரு 10 10 எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அது போடுறோமோ 10 10 போடும் சார். ஓகே, ஓகே தம்பி. அடுத்ததா வந்து இங்கிலீஷ்ல வந்து நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. நீங்க டயர் 1 டயர் 2 ரெண்டுலயுமே வந்து நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. இங்கிலீஷ்ல வந்து நான் அக்செப்ட் பண்ண சொன்னா வந்துட்டு நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது 45 ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, தப்பு பண்ண 2 கொஸ்டினுமே ஏதோ ஈஸியான கொஸ்டின் தப்பு பண்ணிக்கேன் சார். கேரளா மிஸ்டேக் மாதிரி ஏதோ பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. அப்போ நீங்க இங்கிலீஷ்க்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க? இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒக்காபுலரி மட்டும் தான் சார் படித்தேன். இப்போ பிளாக் புக் ஃபுல்லாக படிச்சுட்டேன். கடைசியில வந்துட்டு ஒரு எப்போ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் சார். அப்பதான் வந்துட்டு சரி நம்ம வந்து எதுக்கு வந்து ஒரு மனசு உறுத்தல இருந்துச்சு. சரி நம்ம படிக்காம விட்டோம்னா அது மார்க் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இங்கிலீஷுக்கு வந்து கிராமருக்கு வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க. நிமிஷா பன்சல்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் 120 கிராமர் ரூல்ஸ் நல்லா இருக்குனாங்க. அத நோட்ஸ் எடுத்தேன் சார். ஒரு ஒரு 10 நாளுக்கு வந்து அது டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்து நோட்ஸ் எடுத்தேன் சார். ம், ம், அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் போடும்போது வந்து தான் அப்புறம் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆனே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் சார். டெய்லி ஒரு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். ம், அப்ப ம். எங்க வந்து ரொம்ப அடிபட்டுச்சுன்னா ஜம்பிள் சென்டர்ஸ் ரொம்ப அடிபட்டு. ஓகே. ஆஹ் அப்போ வந்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா அப்போ அதுல உங்களுக்கு ஒரு 2 3 வீடியோ மட்டும் போட்டிருந்த மாதிரி இருக்கும் சார். அது மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ்க்கு அது பார்த்தேன். அது ம். பார்த்துட்டு ஆஹ் தருண் ரோவர்னு ஒருத்தர் இருப்பாங்க சார். அவரது வந்து கொஞ்சம் ஜம்பிள் சென்டென்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவரது பார்த்தேன் சார் ஜம்பிள் சென்டென்ஸ்க்கு. தருண் குரோவர். தருண் ரோவர். ஓகே. இன்னொரு சேனல் என்ன சொன்னீங்க? அந்த 120 120 நிமிஷா பன்சல். நிமிஷா 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 பன்சல். பன்சல் பன்சல், BANSAL. பன்சல். ஓகே, பன்சல். ஓகே, ஓகே, ஓகே தம்பி. அவன் மொத்தமா ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு 12 மணி நேரமும் இல்ல இல்ல எவ்வளவு மணி நேரம் போட்டிருப்பாங்க. அந்த மொத்த பிளேலிஸ்ட் ஒரே வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே தம்பி. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. ஒக்காபுலரி வந்து ஃபுல்லா பிளாக் புக்ல அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த 1200 ஆமா. 1600 அதெல்லாமே முடிச்சீங்க. ம். இதுக்கு கிரண் புக் எதுவும் ஃபாலோ பண்ணீங்களா இங்கிலீஷ்க்கு? இல்ல சார். அதுக்கு வந்து என்ன பண்ணா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கிலீஷ்க்கு மட்டும் வாங்கல சார். அதனால என்ன பண்ணேன்
அந்த ப்ரோடெஸ்ட் பேட்ச் போட்டதை வந்துட்டு அவர் பிடிஎஃப் விடுவாரு சார், பினாக்கிள்ல வந்துட்டு பினாக்கிளோட பிடிஎஃப் விட்டாரு. அதை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி அதை மட்டும் அப்பப்போ டெய்லி பார்த்துட்டு இருந்தேன் சார். கொஞ்சம் அவர் அந்த வீக்லிக்கு டார்கெட் வைப்பாருங்க சார், இன்னைக்கு இன்னைக்கு 2 நாள் இங்கிலீஷ் படிக்கணும்ட்டு. ம். நான் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரோடெஸ்ட் பேட்ச் கரெக்ட் ஒரு 70 to 80% ஃபாலோ பண்ணேன் சார். ஓகே. மெயின்ஸுக்கு அப்படியே விட்டுட்டேன் சார். ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு ப்ரோடெஸ்ட் பேட்ச் பண்ணங்காட்டி தான் ஓரளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சது எல்லா சப்ஜெக்டையும். ஓகே. இல்லைன்னா சும்மா அப்படியே விட்டுருப்பேன் சார் நான். ஓகே ஓகே தம்பி. இப்போ அந்த ப்ரோடெஸ்ட் பேட்ச்ங்கிறது மனோஜ் சார் இப்போ தனியா பண்ணிட்டு இருக்காரு. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அது அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனோஜ் சார் வந்து தனியா ஒரு ஆப்ல பண்ணிட்டு இருக்காரு. ராபன் அகாடமின்னு சொல்லி அவர்கிட்ட அவர் இன்னொரு யூடியூப் சேனலுமே தனியா வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆப்பும் இருக்குது, ராபன் அகாடமி அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கோர்ஸ்லயுமே அவர் டீச் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராக்டிஸ் பேட்ச் மட்டும் தனியா பண்றாரு. இப்போ அவரு எல்லாருமே எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு. ரயில்வேக்குமே பண்றாரு, எஸ்எஸ்சிக்குமே பண்றாரு. ஸோ நம்ம ஆப்ல நீங்க அதை தேட வேண்டாம். ராவன் அகாடமின்னு இன்னொரு ஆப் இருக்குது, அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே தம்பி. அடுத்தது ஜிகே. ஸோ ஜிகேல மார்க் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆமா பண்ணிருப்பீங்க. சார். ஸோ அது என்ன பண்ணீங்க? ஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்துட்டு லூசன்ட்ல வந்து நான் பயாலஜி குரூப் எடுத்தேன் சார் 12th. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறது எதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு லூசன் புக்ல ஃபர்ஸ்ட் பார்த்தேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்டரி பாலிட்டி படிக்கிறேன்ட்டு ஒரு ஒரு மாசத்தை ஓட்டிட்டேன் சார். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அதுலயே போயிடுச்சு சார். ஒரு மே ஏப்ரல் மே வந்து அது 2 மாசம் ஃபுல்லா வந்து ஹிஸ்டரி பாலிட்டி போயிடுச்சு சார். ஆனா என்னாச்சுன்னா ஒண்ணு கூட ஞாபகம் இல்லை படிச்சது. ஃபுல்லா அது எதுல வேஸ்ட். படிச்சீங்க? ஹிஸ்டரி பாலிட்டி அதுவும் லூசன்ல தானா? அது லூசன்ட்லயே படிச்சேன் சார். ரொம்ப வளன்ட்டு அப்புறம் நான் யோசிச்சேன், பெசாட்டி நம்ம வந்து பெசாட்டி ஆப்ல பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு யோசிச்சேன். ஏன்னா சார் அப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகே அதே படிச்சேன். ஸ்டாட்டிக் ஜிகே வந்துட்டு என்ன பண்ணேன்னா, சந்திரபாபு சார்லயே ஒரு மேம் நடத்திருப்பாங்க சார். ஆமா. அதுல வந்து முக்கியமான டாபிக் டான்ஸ் அதெல்லாம் மட்டும் ஒரு 20-25 வீடியோ மட்டும் அதுல பார்த்தேன் சார். நல்லா ஓகே. இருந்துச்சு. அப்போ வந்து நான் யோசிச்சேன் பெசாட்டி ஜிஎஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துருக்கோன்னு நம்ம ம். வந்துட்டு கைப்பட நோட்ஸ் எடுத்தா படிக்கும் போது இல்லைனா கூட ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு அப்பதான் சொல்ல தோணுச்சு. இப்ப ஓகே. கூட யாரை கேட்டானா அதான் சார் சொல்லுவேன் நான். ஜிஎஸ்க்கு வந்துட்டு கைப்பட நோட்ஸ் எடுத்தா அது ஈஸியா இருக்கும் சார். ம். இல்ல ம். ஜென்ரலா வந்துட்டு ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாம் முன்னாடி தெரியும்னா அது தேவையில்லை. புதுசா படிக்கிறேன்னா கைப்பட நோட்ஸ் எடுத்துருவோம் சார். ஓகே ஓகே தம்பி. அது அது ஆனா வந்து ஜிஎஸ்க்கு மெயினா படிச்சது எப்படின்னா சார், அந்த ப்ரோ டெஸ்ட் பேட்ச்ல வந்து வீக்லி பிடிஎஃப் விடுவாரு. ம். ம். அந்த பிடிஎஃப் தான் சார் நான் ஜிஎஸ்க்கு கடைசி வரை ஃபாலோ பண்ணது. அது மட்டும் சார், எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கல. எக்ஸ்ட்ரா படிச்சுன்னா அந்த ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தப்பா வரது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிக்கிறது, அந்த மாதிரி மட்டும் தான் சார் எக்ஸ்ட்ரா. வேற எதுவும் பெருசா பண்ணலாம். ஓகே ஓகே தம்பி. ஓகே. ஓகே. அடுத்ததா வந்து நிறைய பேர் கேக்குறது வந்து கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணீங்க? கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின் இருக்குதுல்ல, டயர் 2க்கு. ஸோ ஆமா நான் இது சார். வரைக்கும் ஆமா. இருந்த இன்டர்வியூல நானுமே அதை கேட்கல. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ சரி அதுக்கும் சரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சரி சார். கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நான் வீடியோ சந்திரமாஸ் வீடியோ பார்க்கலாம்னு பார்த்தா ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் கடைசி ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் பார்க்கலாம்னு பார்த்தேன். சரி மற்ற டைம் பார்த்தான்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கும்போது இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆர்பி ரெவல்யூஷன்ல 2.0 ஒரு பிடிஎஃப் போட்டுருந்தாங்க சார். ஆமா. அது நல்ல நல்ல ஈஸியா இருக்கு சார். சும்மா சும்மா ஒரு 1 வீக்ல படிச்சு முடிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. பேஜ் மட்டும் நிறைய இருக்கும், ஆனா பெருசா ஒண்ணு இல்லைங்க சார். ஓகே ஓகே. இல்ல அந்த பிடிஎஃப் நம்மளோட ஸ்டடி ஆ மெட்டீரியல் லிங்க்லயுமே அவைலபிளா இருக்குது. நம்ம கோர்ஸ்ல இருக்கிறவங்க நம்ம சரி மெட்டீரியல் லிங்க்ல போய் கூட பாத்துக்கலாம். ஏன்னா நானும் கொடுத்துருக்கோம்னே சொல்லியிருந்தேன். நீங்க அதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி. ஓகே தம்பி. அப்படிங்க சார். நான் செகண்ட் மெயின்ஸுக்கு வந்துட்டு பெருசா ஃபாலோ பண்ணேன் சார். நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாசம் 2 மாசம் சும்மா ரொம்பலாம் படிக்காம சும்மா அப்படியே ரொம்ப லூஸா விட்டேன் சார். அது கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். ஓகே ஓகே தம்பி. ஓகே. அதுக்கப்புறம் டைப்பிங். டைப்பிங்க்கு என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்லைன்னா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி? ஆஹ் இல்லைங்க சார். டைப்பிங் வந்துட்டு நான் வந்துட்டு டைப்பிங் வந்துட்டு சிஹெச்எஸ்எல் வந்து எப்படியும் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகல சார். அதனால வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா 35 வேர்ட்ஸ் per minute வேணும் சிஹெச்எஸ்எலுக்கு. அதுக்கு வந்து நீ வந்து கன்ஃபார்ம் வந்து டச் டைப்பிங் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். ம். ஆனா அதான் சிஎஸ்எல் பாஸ் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு சரி மெதுவா கத்துப்போன்னு சொல்லிட்டு டச் டைப்பிங் கத்துட்டு இருந்தேன். அது எனக்கு சுத்தமா வரவே இல்லை சார். கை வர வரவே இல்லை. ஒரு 1 மந்த் டைப் பண்ணியிருப்பேன் சார். எப்படி சொல்றேன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் per minute கம்மியா தான் வந்துச்சு. சரி இப்படியே போனோம்னா இந்த வருஷம் முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல நார்மல் டைப்பிங் 2 விரல் டைப் பண்ணுவோம் சார், அந்த மாதிரி டைப் பண்ணி பார்த்தேன்.
27 வேர்ட்ஸ் per மினிட் வந்துச்சு. சரி ஓகே இதே ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2 விரல டைப் பண்ணிக்கலாம். அப்படியே அப்படியே டெய்லி ப்ராக்டிஸ் மட்டும், டெய்லி ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி 2 விரல டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார். பிராக்டிஸ் எதுல பண்ணீங்க? சார் சும்மா கூகுள்ல வந்து ஏதோ ஒரு பார்த்தேன் சார். ஏதோ சும்மா ஃப்ரீ டைப்பிங் டெஸ்ட்னு ஏதோ ஒரு வெப்சைட் சார். பெருசா அதுக்குன்ட்டு எதுவும் பார்க்கலாம் சார். அது டைப்பிங் இது இதுல மார்க் டெஸ்ட்ல, டெக்ஸ்ட் புக் மார்க்ல எப்படியும் ஒரு 20 மார்க் இருக்கும். அது ம். வந்து கடைசி ஒரு 20 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்கு முன்னாடி டைப் பண்றது சும்மா சும்மா கூகுள்ல போட்டு ஏதோ ஒரு வெப்சைட்ல போட்டு சும்மா டைப் பண்ணிருந்தேன் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஆனா 2 விரல்லயே பண்ணி முடிச்சிட்டீங்க. 2 விரல்லே பண்ணிட்டேன் சார். அது அது டெய்லி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, சூப்பர், சூப்பர் தம்பி. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் படிப்பீங்க? ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஒரு ஃபயர் இருந்துச்சு சார். அப்போ வந்துட்டு ஒரு 2 மாசம் வந்துட்டு தொடர்ந்து சொன்னது பிப்ரவரி வந்து டெய்லி குறைஞ்சது 6 மணி நேரம் படிச்சிருக்கேன் சார். குறைஞ்சது 6 மணி நேரம் அந்த 2 மாசம். ம், ம், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ், அந்த டெஸ்ட், அந்த நம்ம நம்ம அந்த செலெக்ஷன் போஸ்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வரும் நல்லா போயிட்டு இருந்துச்சு சார். அந்த டெஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாவே அந்த டெஸ்ட் போட்டோன்னே ரொம்ப சலுப்பா இருக்கு அந்த மாதிரியே இருந்துச்சு சார். அப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் கம்மியாச்சு. ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணேன், அப்படியே சும்மா சுத்த அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு சார். ம், அப்போ வந்துட்டு அந்தந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படியும் வந்துட்டு எப்படியும் நமக்கு டைம் பாஸ் வந்துட்டு வெளியே போறது மட்டும்தான். கொஞ்ச நேரம் படிப்போம். காலைல எழுந்துச்சுனே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் படிப்போம் சார். அப்புறம் வீக்லி ஏதாவது படம் வந்துச்சுன்னா பக்கத்துல தியேட்டர்ல இருக்கும், 60 ரூபா டிக்கெட் போட்டு போயிடும் சார். அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஃபாஸ்டா போயிடுச்சு. அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ம். மறுபடியும் மறுபடியும் எக்ஸாம் வரும்போது மறுபடியும் எப்பவும் போல 6 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆவரேஜா 6 மணி நேரம் சார். ஓகே. 6 to 5 மணி நேரம். 6 மணி நேரம்னா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? சார் நேரமே எந்திரிக்க மாட்டேன் சார். காலைல வந்து அது காலேஜ்லயே அதே பழக்கமாயிடுச்சு சார். நான் காலைல நேரமே எந்திரிக்க மாட்டேன். ஒரு 8 9 மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன் காலைல ஓகே. எந்திரிக்கும் போது. ம், ம். ஆனா நைட் தூங்குறது 12 மணிக்கு ஆயிரும். 12 ஓகே. வேற 12 எதுவும் மணிக்கு மேலேயே ஆகுது சில டைம். வேற எதுவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணீங்களா? சார் அது ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி போச்சு சார். அப்போ அப்பதான் தோணுச்சு. நான் காலேஜ்ல இருக்கும்போது கிரவுண்டுக்கு ரெகுலரா போவோம் சார். அப்போ வந்துட்டு ரொம்ப பாடி வந்துட்டு சரியில்லை அப்படி, ரொம்ப ஒரே இடத்துல உட்கார மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏப்ரல் மாசத்துக்கு மேல 2 மாசம் ஜிம் போனேன் சார் நான். ம், ம், ம். கரெக்டா ரெகுலரா போனேன் சார். 2 மாசம் ஜிம் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் கன்ஃபார்ம் போயிருவேன். அஹ் அது ஒரு ஜூன் மாசத்துக்கு பாதிக்கு மேல கரெக்டா நமக்கு இது வந்துச்சு சார். செலக்ஷன் போஸ்ட் வந்துருச்சு. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப ஜிஎஸ் சுத்தமா கவர் பண்ணவே இல்லை. வெறும் 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருந்தேன். சரி இதுக்கு மேல ஜிம்மு போனோம்னா இது எக்ஸாம்ல கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நிப்பாட்டிட்டு டெய்லி சாயங்காலம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த இங்கிலீஷ் படிக்கிறது. அப்பெல்லாம் இங்கிலீஷ் சுத்தமா படிக்காம இருந்தேன் சார். அந்த ம். ஜிம் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஜிம் போற நேரம் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் சும்மா அப்போ ரன்னிங் அந்த மாதிரி கூட எதுவுமே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வெளியே எங்கேயுமே போகல சார் அதுக்கப்புறம் எக்ஸாம் இது வரைக்கும். ஓகே, ஓகே, ஓகே அது தம்பி. ஜிம் போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு சார். நான் வந்து சூழ்நிலையினால வந்துட்டு இந்த ஏதோ ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்னு ஒரு இதுக்காக வந்துட்டு அப்படி ஜிம் விட்டுட்டேன் சார் நான். ஓகே, ஓகே தம்பி. ஓகே. ஆம், அடுத்ததா இப்போ ஒரு ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. So, அதுக்கு வந்து எதுவும் காரணம் இருந்துச்சா? சார் அதான் சார் நான் அந்த பிஜி ஜாயின் பண்ணிட்டு நான் அங்க இருந்து முடிவு பண்ணிட்டேன் சார் நான் வந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த முடிவு பண்ணும் அந்த அங்க இருந்துட்டு வந்துடலாம்னு யோசிக்கும் போது அந்த எக்ஸாம் ஃபியர் போயிடுச்சு சார். ஏதோ ஒன்று படிச்சா ஒண்ணு, ம், ஏதோ ம், ஒன்று எப்படியோ ஒன்று பாஸ் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிக்க முடியாது, இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, எப்படி கணக்கு போட்டு பார்த்தா பாயிண்ட் நாட் 1% வரும் செலெக்ஷன் பர்சன்டேஜ் எல்லாம். அதெல்லாம் வந்துட்டு அதனால பயமா இருந்துச்சு சார். ஆனா அங்கிருந்து வரும்போது சரி வர்றதுன்னு முடிவு எடுத்தது நான் தான். ம், அப்போ ம். வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ணி ஆகணும், அதுக்காக படிச்சாகணும்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓகே, அதனால வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த பயிர் இருந்துச்சு சார். ஓகே. ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க. அதுவுமே வந்து ஆமா ஒரு இதை விட்டுட்டு வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆமா. மட்டும் தான் ஃபோக்கஸ் அது பண்ணணும். ஏன்னா சார் நம்ம அங்கிருந்து வரும்போது வந்துட்டு ஆக்சுவலா அது அஹ், ஏன் போனேனே தெரியல. ஆக்சுவலா ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணாலும் தெரியாம போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் வேணாம்னு தோணுச்சு சார். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க அங்கிருந்து வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அங்க அங்க ஒரு சீனியர் அக்கா படிச்சாங்க அவங்க, ம், ப்ரொஃபஸருமே சொன்னாங்க, தம்பி போகாத, இந்த மாதிரி வந்துட்டு நீ எடுக்கிறது எப்பவுமே படிக்க வேணாம்னு உதறிட்டு வராத, டிசிஷன் எடுக்கிறது தப்பாயிரும் அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாங்க சார். வந்து கேட்க மாட்டேன் நான் கிளம்பி
தமிழ்நாடு வந்துட்டு தான் அடுத்த அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துட்டேன் சார். அது ஓகே. சரி அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காகவே படிச்சேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நெறைய பேர் சொல்றத மீறி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம்னாலே, நம்ம கொஞ்சம் ட்ராக்ல ஆஹ் இருப்போம். நம்ம இத்தன பேர் பேச்ச மீறி பண்றோம் அப்படிங்கிறனால. எனக்குமே அந்த மாரி நானுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்தேன். சார், அந்த வீடியோ பார்த்துருக்கேன் சார். நீ சொல்லிக்கிறீங்களா சார் நம்ம கம்பெனிக்கு போயிட்டு வேணாம்னு சொல்லி? ஆமா, 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 ஆமா. அது அது உண்மையிலே அந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கிறப்ப நம்ம ஃபோக்கஸ் வந்து வேற எங்கேயுமே போகாது. ஆனா வீட்ல இருக்கிறவங்க அந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க ஒரு இதுக்கு போயிட்டு இல்ல விட்டுட்டு சார், எங்க வீட்டுல ஃபுல் சப்போர்ட் சார். எங்க ஓகே, வீட்டுல நீ நான் அங்க போயிட்டு நான் பயந்துட்டு தான் சொன்னேன் என்ன சொல்ல போறாங்கன்ட்டு, நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நானா உன்னை போக சொன்னேன், நீ ஏன் போன? வரேன்னா வா, உன் இஷ்டம் தான், நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டா சரி அப்படின்ட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. சூப்பர். இப்போ நீங்க கவர்ன்மென்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ, அவங்க எந்த மாரி நம்புனாங்களா? சப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல இல்ல சார், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ பிஜி எல்லாம் பண்றது வேஸ்ட், நீ ஃபர்ஸ்டே ஏதோ ஒரு எக்ஸாம் படி தான் சொன்னாங்க சார். அப்பவே டிஎன்பிசி பேங்கிங்கே படி. நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்காங்க சார், அந்த மாதிரி நீ படின்னு சார் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, படிச்ச எப்படி இத்தனை பேர்ல எப்படி பாஸ் ஆகுறது, ம். அதுல வேற நிறைய ஊழல் பண்ணுவாங்க, வேலைக்கு போறது இல்ல அது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை சார். நான் படிக்கவே அந்த போயிட்டு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு மைண்ட் எப்போ ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் சார் நீங்க இது பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. சூப்பர், சூப்பர். இப்போ உங்கள நீங்களே வந்து மோட்டிவேட்டடா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? மோட்டிவேஷன் அதான் சார் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மோட்டிவேஷன் இருந்துச்சு சார். அப்புறம் போக போக ரொம்ப மோட்டிவேஷன்லாம் போயிடுச்சு. ம், ஆனா ம். வந்துட்டு அந்த எக்ஸாம் வரும்போது அந்த எப்போ வந்துட்டு வந்து மோட்டிவேஷன்லாம் பெருசா எங்க சார் நம்ம போன்ல போய் மோட்டிவேஷன் வீடியோ போட்டு பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு அந்த டெஸ்ட் டெஸ்ட் போடும்போது ஒரு மார்க் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகுமா சார்? அந்த திடீர்னு அந்த 5-10 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு டெஸ்ட்ல டிராஸ்டிக்கா ஒரு 10-20 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு சார், அவ்வளவுதான். ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ டெஸ்ட்ல வந்து மார்க்க எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? எடுத்த உடனே எல்லாருக்குமே சிலபஸ சார் முடிச்சிருந்தாலும் ஃபுல் மார்க் வராது. எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? சார் எனக்கு வந்துட்டு அதான் சார், சிஹெச்எஸ்எல்ல வந்து பெருசா கான்சென்ட் பண்ணேன் சார். சிஜிஎல்ல வந்து நான் கன்ஃபார்ம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி 150க்கு மேல வந்துரும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ம், அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்போ வந்து மனோஜ் சார் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாரு. லைவ் பண்ணாரு அந்த ப்ரோடெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பார்க்க. அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி இன்னும் எனக்கு எக்ஸாம் டூ வீக்ஸ் தான் இருக்குது, இன்னும் மார்க் போடல அப்படின்னு சொன்னேன். மார்க் போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி அது ரிப்ளை பண்ணாரு. ம், நான் ம், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் ஒரு வீக்குக்கு முன்னாடி 2 வீக் முன்னாடி ஆரம்பிச்சேன் சார் டெய்லி ஒரு மார்க் போடுவான்ட்டு. ம், ம், ஆஹ் கடைசி 1 வீக் என்ன டெய்லி 2 மார்க் போட்டேன், காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டேன். ம், ம், இதுல என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணேன்னு நாளைக்கு அதே தப்பு பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். இது எப்படி இது பண்றது சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு நோட் போட்டு எழுதினேன். இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு சப்ஜெக்ட் வைஸ் எந்த சப்ஜெக்ட்ல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு நோட் வைஸ் வந்து அந்த 15 நாளுக்குமே ஒரு 30-40 டெஸ்ட் போட்டோம். 30-40 டெஸ்ட்டுமே எழுதிருப்பேன். என் ஃபீட்பேக் எழுதிருப்பேன். நீ ம், இன்னைக்கு வந்துட்டு இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதங்காட்டி தான் நீ மார்க் கம்மியாச்சு. ம். எப்படியும் வந்துட்டு நம்ம ஒரு நான் ஒரு மைண்ட் செட் அப்பதான் சார் தெரிஞ்சது. என்னன்னா வந்துட்டு நம்ம 25 கொஸ்டின் மேக்ஸ்ல இருக்குன்னா, மொதல் 10 கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சுன்னா அடுத்த 15 கஷ்டமா இருந்தாலுமே நம்ம போட்டுருவோம். ஆனா மொதல் 5 கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலுமே நம்ம அந்த மைண்ட் இதாகி ஃபுல்லா விட்டுருவோங்கிறது வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்போ வந்து ஓகே. என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கிப் பண்ணணுங்கிற ஒரு இதுவே வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு சார், அந்த இது. அதனால வந்துட்டு டெய்லி எழுது இது தப்பு இது தப்பு இது எது தப்புன்ட்டு எழுதி வைப்பேன். அந்த அதை எழுதி வச்சு அடுத்த நாள் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி நாள் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் சார் போடுவேன். ஓகே. சூப்பர், சூப்பர் தம்பி. ஸோ அப்ப அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஆமா. மிஸ்டேக்கையும் வந்து அடுத்து ரிப்பீட் ஆகாத மாதிரி ஆமா. கன்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஓகே, ஓகே தம்பி. ஓகே. அடுத்ததா இப்போ ஆம், கண்டிப்பா ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னு நினைச்சீங்க. ஆ, இந்த ஆமா. மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆசை ஃபர்ஸ்டே இருந்துச்சா? ஏதாச்சும் ஒண்ணுக்கு இருந்தீங்களா? அதிகபட்சம் நம்ம ஊர்ல கிடைக்கிறது இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட், ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல போயிடும்னு அப்படின்னு யோசிச்சேன் சார். இன்கம் டேக்ஸ் ஆர் ஜிஎஸ்டி இது ரெண்டுல ஏதோ போயிடும்னு யோசிச்சேன் சார் அப்ப. ஓகே, ஓகே தம்பி. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஏன் ஆஃப்லைன் கோச்சிங்லாம் போகல? ஆன்லைன் சூஸ் பண்ணீங்க. சந்துரு மேஸ்ல படிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்க ஒரு சில யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் வந்து போகணும்னா போயிருந்திருக்கலாம். ஆனா ஏன் நீங்க அந்த இதுல போகாம ஆன்லைன்லயே வந்து இருந்தீங்க? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு இன்ஸ்டியூட்ல படித்தான்னு சொன்னாங்க சார். ஆ. 2 பேருமே ஜாயின் பண்ணது பேங்கிங் தான். ஆனா என்னன்னா, பேங்கிங் பிளஸ் எஸ்எஸ்சி ரெண்டு காம்பினேஷனா ஜாயின் பண்ணா ஒரு 2000 என்னமோ எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்க. ஓகே. அதனால ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலா இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாமா அவன்கிட்ட சஜஷன் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா,
ஜாயின் பண்ணாத, உனக்கு என்ன, அதான் நீங்க ஆஃப்லைன் நிறைய வீடியோக்கு அதாவது நாங்களே இன்ஸ்டியூட் போயிட்டு வந்துட்டு ம். அந்த நிறைய ஆன்லைன் வீடியோ இருக்கும் சார், பேங்கிங்க்கு அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ ம். உனக்கு என்ன அங்க போனா எக்ஸ்ட்ரா புக் கொடுப்பாங்களா, அந்த அத புக் என்கிட்ட இருக்கல, என்னது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சார். அதனால வந்துட்டு ஆன்லைன் அது பெருசா கான்சென்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு அவங்களுக்கு தேவை 45 நாள்ல 50 நாள்ல வந்துட்டு அந்த பேட்ச் முடிக்கிறது. ம். ம். அதனால வந்துட்டு நீ பெருசா போகாத அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனாலதான் போகணும். ஓகே, ஓகே தம்பி. சூப்பர், சூப்பர். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாமே கேட்டாச்சு. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எடுத்த இன்டர்வியூல இதுல கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்ல ஃப்ளோல வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். கரெக்டான ஒரு ஃப்ளோல போயிட்டே இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நான் எல்லா கொஸ்டினும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடைசியா நீங்க வந்து அடுத்து வரப்போறவங்க இப்போ ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் இப்போதான் ஸ்டார்ட் ம், பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ம், கண்டிப்பா உங்களுக்குமே ஒரு 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 மைண்ட் செட் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ரிசல்ட் கம்மியா வருது. ம். கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சார் ஸோ அது அவங்களுக்குலாம் நான் நீங்க ஒண்ணு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் சார். சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கோயிலம்பாக்கம், சென்னை கோயிலம்பாக்கம் தான் சென்டர் போட்டாங்க. ஓகே. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு பெருசா தெரியல சார். ஆனா என்னாச்சுன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது என்னன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்போது கம்பைண்டா தான் இருந்தோம். மெயின்ஸ் ம். எக்ஸாம் போகும்போது என்னாச்சுன்னா, நாங்க ஒரு 5% தமிழ் பீப்பிள் எக்ஸாம் எழுதிருப்போம். 95% அங்க ஹிந்தி ஹிந்தி பர்சன், அதுவும் மேக்ஸிமம் எல்லாம் செலக்டட் பர்சன்ஸ் மட்டும் எழுதிருப்பாங்க. ஆமா. அதுல அதுல வந்து நான் இது மனோஜ் சார் ஒருக்கா லைவ் போட்டேன் சார், யூடியூப் லைவ்ல. அதுல கூட நான் வந்து இப்போ இது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போடுறதுக்கு வந்து டிஸ்கஷன் போடும்போது லைவ்ல கூட நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், போட்டிருந்தேன், கமெண்ட் போட்டிருந்தேன். அது என்னன்னா சார், எக்ஸாம் சென்டர்ல வந்துட்டு ஃபுல்லா பார்த்து எழுதுறாங்க சார். அது வந்து எனக்கு என்னன்னா, சென்னையிலேயே வந்து இப்படி பார்த்து எழுதுறாங்கன்னு ஒரு கஷ்டம் தான் சார், அவ்வளவுதான். அதாவது நமக்கு எப்படியும் ஏதோ ஒரு வகையில சீட்டிங் நடக்குன்னு தெரியும். அதுல வந்து ஒரு 10% வெளியே தெரியுது சார் நம்ம எக்ஸாம் எழுதுறதுல. அது ம். வந்து சென்னையிலேயே கொஞ்சம் ஜாலியா பார்த்துக்கலாம் சார். என்னெல்லாம் வந்துட்டு எனக்கு ரைட்ல ஒரு ஹிந்தி பையன் தான் சார் இருந்தான். மேக்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் ஒன்று போட்டுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா அந்த டைம் வந்துட்டு ரெட் கலர்ல மாறிடும் சார் லைட்ல, அந்த இதுல ஓகே. டைமர் வந்து ரெட் கலர் போயிருச்சு. நான் வந்து அந்த கொஸ்டின் மட்டும் அந்த மார்க் ஃபார் ரீட் கொடுத்துட்டு, அது ஆக்சுவலி ஈஸியான கொஸ்டின் தான். அந்த லீனியர் ரேஸ் நினைக்கிறேன் சார், லீனியர் ரேஸ் கொஸ்டின் தான் போட்டுட்டு இருக்கேன். அது வந்து கூட்டல்ல வந்துட்டு 120க்கு 130 மாத்திரே போட்டு ஆன்சர் வரமாட்டேட்டு இருக்கு. நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். அந்த 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட் என்னமோ சார், கூப்பிட்டு கூப்பிட்டு ஆன்சர் கேட்டேக்கிறான். நான் வந்துட்டு பையா கம்முனு இரு பையான்னு சொல்லிட்டே இருக்கேன். விடவே இல்லை. உங்ககிட்ட கேட்டே இருக்கான். கேக்குறானா? ஏதோ ஆன்சர் கேட்கறான். என்ன ஆன்சர் கேட்கறான் அவன் சொல்றது புரியல. நம்ம நம்ம டென்ஷன்ல இருக்கோம் சார். இந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் விட்டுறக்கூடாதுன்ட்டு. ம். 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 நான் வந்து கண்டுக்காம போட்டு, ஆனா பரவாயில்ல போட்டேன் சார். அந்த கொஸ்டின் போட்டேன். அது அந்த ஒரு 3 மார்க் வந்தங்காட்டி பார்டர்ல மேபி கிடைச்சிருக்கும் சார். இல்லைன்னா அவன் பேச கேட்டு அவன் திரும்பி இருந்தானா அவன் 3 மார்க் போயிருக்கும் சார் கன்ஃபார்ம். இப் அது செக்ஷன் 1ல பண்ணாங்க சார். அடுத்து செக்ஷன் 2ல என்னன்னா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கேட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அது ஆ. வந்து நாங்க கூப்பிட்டு, அது நான் வந்து அது வந்து ரொம்ப இதாயிடுச்சு சார். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட் கிடைக்கிறதுக்கும் ஒரு வேலையே கிடைக்காம போறதுக்கும் மேக்ஸிமம் மார்க் டிஃபரன்ஸ் 8 to 10 தான் சார், மேக்ஸிமம் டிஃபரன்ஸே இருக்குது ம். ம். கட் ஆஃப்ல. அவங்க உள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்ணா ஜிஎஸ்ல ஒருத்தர் நல்லா படிக்கிறவர்னா கூட வந்துட்டு அவன் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். ஒரு 5 கொஸ்டின் அந்த கேட்டு வந்து போட்டான்னா, அப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் சார் நம்ம ஆக்சுவலா உண்மையா எஃபர்ட் போடுற நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதான் சொல்ல. கரெக்ட் தான். என்னன்னா அப்புறம் கடைசியில் நாங்க சொல்லி, அப்புறம் என் பக்கத்துல இருக்க ஒருத்தர் வந்து சூப்பர்வைசர்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இன்விஜிலேட்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பாத்துல இருக்காங்க, அந்த உள்ள போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ம். ம். சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் துரத்தி விட்டாங்க. அதுக்குள்ள ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சார். ஓகே. நம்ம அப்போ இதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மெயில் ஆச்சு பண்ணணும். ஆ. ஆக்சுவலா அது என்னன்னா, கோவிலம்பாக்கம் சென்டர்ங்கிறது பெரிய சென்டர். அந்த 6 ஜோன் என்னமோ இருக்கு சார், ஒரே நேரத்தில் எழுதுன மாதிரி. அதுலயே இப்படி எழுதாங்களா கடுப்பா இருக்கு சார். கரெக்ட் தான். இது கண்டிப்பா அடுத்து நீங்க இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுமே உங்களோட சென்டர்ல இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த டைமே நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அடுத்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் ம். போறாங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போயிட்டு அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றான் அப்படிங்கறத அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க அதான். மாட்டாங்க. நம்ம ஊர்ல வந்து சீட்டிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். தெரியாம நடந்திருக்கலாம். தெரிஞ்சு இவங்க ம். அத்லீட்டரோட சப்போர்ட்ல வந்து நம்ம ஊர்ல நடக்காது. நார்த்ல இல்ல நடக்குதோ சார், நம்ம ஊர்ல ஆனா அவங்க அதான் அவங்களுக்கே சார் தெரியாம அவங்க. நம்ம ஸ்கூல்லயே கூட எக்ஸாம்ல ஒரு சிலர் வந்து கேட்டு எழுதுவாங்க. 1, 2 கொஸ்டின், ஒன் வேர்ட் கொஸ்டின்லாம் கேட்டு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உடனே ரைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து அதுவும் நார்த் இந்தியன் வந்து இங்க இந்த மாதிரி தைரியமா பண்றாங்க அப்படின்னா, நீங்க
கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல அதை நடக்க விடாமலாச்சும் வந்து தடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. நம்மளுமே வந்து இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெயில் ஆச்சு பண்ணலாம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் தம்பி. கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இப்போ சார் அப்புறம் பாசிட்டிவா அதான் பாசிட்டிவா அடுத்து படிக்கிறவங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவா அட்வைஸ்னா அதான் சார், நம்ம எப்படியும் நம்ம முடிவு பண்ணி தான் சார் உட்காடுறோம். அது வந்துட்டு அது இப்போ ஆக்சுவலா எனக்கே வந்துட்டு இந்த தடவை வந்து நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஆக்சுவலா என்ன இந்த தடவை மார்க் எனக்கு வந்து இந்த தடவை வந்து இவ்வளவு தூரம் 317 தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்கும்போது கம்மியாக தான் நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதே கொஞ்சம் நல்ல ஃபீல் இருந்துச்சு சார். நான் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஜிஎஸ் வந்து 15 கிட்ட அட்டன் பண்ணேன். நான் என் கணக்கு படி 15ல ஒரு 12 கிட்ட தான் தப்பாகும். இப்போ 12 கரெக்ட் ஆயிரும், மீதி 3 தப்பாயிரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 9 தான் சார் கரெக்ட் ஆச்சு. அதுலதான் சார் ஜிஎஸ்ல ரொம்ப மார்க் போயிடுச்சு. அதுக்கே சரியான டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா மார்க் நல்லா போட்டு போய் அங்க மார்க் நல்லா பண்ண ஒரு 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 டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சார். அதான் அதான் சார் என்ன இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் அந்த எக்ஸாம் டைம்ல என்ன பண்றோம் அந்த 2.5 மணி நேரத்துல மேனேஜ் பண்ற எப்படிதான் அதுதான் சார் நம்ம ஃபைனல் ரிசல்ட் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. அதனால ஆஹ் நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த அந்த 2.5 மணி நேரம் தான் நம்மள வந்து முடிவு பண்ணும். வந்துட்டு எவ்வளவு படிச்சாலும் நம்ம அது அந்த இடத்துல மட்டும் காமா பண்ணணும். அதுதான் சார் சொல்ல வரேன். ஓகே. மற்ற ஓகே. எக்ஸாம்னா இப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சினா வந்துட்டு ஓகே அவங்களும் டைம் மேனேஜ் பண்ணணும். ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கடைசி அந்த அந்த ஒரு செகண்ட்ல மாறாதுல சார். இந்த எஸ்எஸ்சி பிளஸ் எஸ்எஸ்சிக்கும் பேங்கிங் தான் சார் ரொம்ப டைமிங் மாறுது. அதான் சொல்றேன். ஓகே. ஓகே தம்பி. தேங்க்யூ தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வேற எதுவும் ஓகே. டவுட் உங்களுக்கு கண்டிப்பா குரூப்ல நீங்க இருப்பீங்க. சந்துருமாஸ் டெலகிராம் ம் குரூப் ஆமா ஆமா. இருப்பீங்க. ஸோ அதுல கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும். எல்லாத்துக்குமே என்னால ரிப்ளை பண்ண முடியாது. 60,000 பேருக்கு மேல சரி இருக்கிறாங்க. சரி சரி சரி. முடிஞ்ச அளவு உங்களோட கைடன்ஸ் வந்து நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அவங்க கேட்கிற ஜென்ரலான டவுட் கண்டிப்பா. இந்த மாதிரி எந்த எந்த டைம்ல எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும், எப்படி நம்ம எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்டுக்காவது நீங்க சரி வந்து முடிஞ்ச அளவு நீங்க நீங்க எவ்வளவு நாள் சரி. நம்ம இருக்கீங்களோ அவ்வளவு நாள் வந்து இன்னும் பின்னால எத்தனை வருஷம்னாலும் நம்மளோட சேனல் இருக்க தான் போகுது. ஸோ அப்போல்லாம் நீங்க வந்து ஆ. முடிஞ்ச அளவு உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதுல கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அஹ் சார் நீங்க அப்புறம் வேற இன்னொன்னு எதுவும்? சொல்லணும்னு நினைச்சேன் சார். இப்பதான் ஆஹ் அந்த ஜிஎஸ் வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்து சுத்தமா தொடவே இல்லைங்க சார். ஓகே. இது ஜிஎஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுத்தமா தொடவே இல்லை. ஓகே. அதுல வந்து எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். எங்க ஷிஃப்ட்டுக்கு அது ம். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துட்டு ஏன் போட்டேன்னா வந்து மனோஜ் சாரோட வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்துட்டு அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்லியிருந்தாரு. ம். அப்போ ம். ஒரு பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் வீக் என்னமோ அதுல படிச்சது ஏதோ 2 ஞாபகம் இருந்தங்காட்டி அந்த 21 மார்க் வந்ததுக்கு காரணமே அந்த 2 கொஸ்டின் கரெக்டா போட்டோங்காட்டி தான் சார். அந்த அதாவது இவ்வளவு தூரம் படிச்சு அந்த 21 மார்க் வந்திருக்கு. இல்லைன்னா அந்த அது அந்த அந்த ஸ்லைட் தான் சார் அது போடாம தான் அதுவும் போயிருக்கும் சார். அந்த 21 மார்க் வந்திருக்காது. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு ஜிஎஸ் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா என்னதான் படிச்சாலும் வந்துட்டு இல்ல நடுவுல ஜிஎஸ் ஆடியோ கட் மார்க் ஆயிடுச்சு வர தம்பி. மாட்டேங்குது. கட் ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்லுங்க. இப்ப அந்த கிடைக்குமா சார்? இப்ப கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல 2 மார்க் வந்து அதுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆடியோ. ஆமாங்க சார். ரெண்டு ரெண்டு கொஸ்டின் அதுல இருந்து கேட்டாங்க. அதுக்கு என்னாச்சுன்னா நான் ப்ரிலிம்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்டான ஷிஃப்ட் கேட்டாங்க சார். ம். அதனால என்னாச்சுன்னு என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து சரி என்னதான் படிச்சது எஃபோர்ட் போட்டாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மேபி அதை நான் யோசிக்காம மேபி ஒன்று கொஞ்சம் படிச்சா ஜிஎஸ்ல ஒன்று கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமா என்னமோ. நான் பெருசா ஜிஎஸ்க்கு மெயினா வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணல மெயின்ஸுக்கும் கூட சார். நான் ம். சொல்றேன் மார்க் எதிர்பார்க்காம ஜிஎஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்னதான் இதுல எஃபோர்ட் போட்டால் வர மாட்டேங்குதுன்னு யோசிக்காம அதுக்கு இதுக்கும் ஒரு இப்போ 25 எல்லாத்துக்கும் 25 அதுக்கும் அதுக்கான எஃபோர்ட் போட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கலாம் எனக்கு. நான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து யாரும் இந்த மாதிரி போட்டா வர மாட்டேங்குதுன்னா அந்த சப்ஜெக்ட் விடாம இருக்க வேணாம் சொல்றேன் சார். ஓகே. கரண்ட் ஓகே. அஃபேர்ஸ் நான் அப்போ வந்து அந்த கம்பைல்டு பிடிஎஃப்ல வந்து கொஞ்சம் படிச்சதுல கொஞ்சம் ஏதோ பார்டர் ஏதோ 0.1% ஞாபகம் இருந்தங்காட்டி அதை ஆப்ஷன் அட்மிட் பண்ணி போட முடிஞ்சுங்க சார். ஓகே. சூப்பர். சூப்பர் தம்பி. சூப்பர் தம்பி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட இன்டராக்ட் பண்ணது. நிறைய விஷயம் நான் இது வரைக்கும் மத்தவங்க கிட்ட கேட்காதது உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்களுமே ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட லைஃப்ல அடுத்து ஃபியூச்சர்ல வேற எதுவும் எய்ம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் அச்சீவ் பண்ணுங்க. அதை அச்சீவ் சரி பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்தையுமே வந்து கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சொல்லுங்க நன்றி. சார் சொல்லுங்க. தேங்க்யூ. ஆல் தி சரிங்க. பெஸ்ட். தேங்க்யூ.